ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு குட்டி விளாக்கு தான். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவில் வந்து சிம் கார்டு இன்டர்நெட்ல நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நிறைய பேர் பார்த்து ஆதரவுலாம் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டிக்டாக், ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக எனக்கு ஆதரவு நிறையா கொடுத்துருக்குறீங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு நிறையா கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் வீடியோ போட்டுருக்கேன். இன்னும் ஆதரவு உங்களோடது வேணும். எனக்கு நீங்கள் ஆதரவு சவுதி அரேபியாவில் நிறையா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். சரி, அது அப்படி என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்லிமிட்டட் சோசியல் மீடியா. ஸோ நீங்கள் எவ்வளோ வேண்டாலும் சோசியல் மீடியாவில் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னன்னு, அன்லிமிட்டட் கால், லோக்கல் கால் வந்து நீங்கள் எவ்வளோ வேண்டாலும் பேசிக்கிறலாம் ஒரு மாதத்துக்கு. அதுக்கப்புறமேட்டு எஸ்எம்எஸ் பாருங்க இருக்குது, அதுவும் அன்லிமிட்டடாக நீங்கள் எவ்வளோ வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவது என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கொடுத்து எக்ஸ்ட்ரா வந்து 59 GB டேட்டா எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் இதோட ப்ரைஸு பார்த்தீங்கன்னா வெறும் 85 ரியாலு. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஆஃபர் யூஸ் பண்ணியிருப்பேன்னு கேட்டிங்கன்னா, 100 ரியாலுக்கு மேலே, அதாவது டேட்டா வந்து அன்லிமிட்டட் சோசியல் மீடியா இந்த மாதிரிக்கு வந்து 100 ரியாலிருந்து 100 ரியாலுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சிம் கார்டை வாங்கி அதில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ண தேவையில்லை. வெறும் 85 ரியாலுக்கு நான் சொல்கிற எல்லாமே கிடைக்க போகுது. ஏன்னா இந்த சிம் கார்டு எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே போய் வாங்கணும், அது என்ன சிம் கார்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க. அந்த சிம் கார்டோட பேர் தான் சலாம். ஓகேங்களா? இந்த சலாம் சிம் கார்டில் தான் கொடுக்குறாங்க. அப்புறம் நான் சலாம் சிம் கார்டு போய் வாங்க போகும்போது 85 ரியாலுக்கு 86 ரியால் கொடுக்குறாங்க. 74 ரூபா பிளானு. இந்த பிளானுக்கு வந்துட்டு 20 GB டேட்டா, 20 GB சோசியல் மீடியா, 350 லோக்கல் கால் இந்த மாதிரி தான் ப்ரோ கொடுத்தாங்க. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு கம்பெனியில் வாங்கினா தான் இந்த பிரச்சனை வரும். ஆனால் நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கக்கூடாது. அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணணும்னா, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் மூலியமாக தான் பண்ண போகிறோம். இப்போ வாங்க அந்த அப்ளிகேஷனை கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நான் என்ன சர்ச் பண்ணுறேனோ ஸ்டெப்பாக பாருங்கள். அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தெரியாது. ஸோ இதில் வந்துட்டு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்துட்டு சிம் கார்டு வந்து யார் வாங்க முடியும், வாங்கக்கூடாதுன்னா, 2 சிம் கார்டு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா வாங்க முடியாது. அவங்க வந்துட்டு ஒரு சிம் கார்டை சேஞ்ச் பண்ணுங்கள் நம்பரை. ஓகேங்களா? அப்படி இல்லை, ஒரு சிம் கார்டு தான் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னொரு சிம் கார்டு அப்ளை பண்ணலாம் புதுசாக. ஓகேங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளுக்கு வந்து சவுதி அரேபியாவில் 2 சிம் கார்டு மட்டும் தான் வாங்க முடியும். அதுக்கு மேலே வாங்க முடியாது. நீங்கள் 3வது ஆளாக தான் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நானே அப்ளை பண்ணி எனக்கு கொடுக்கல. நான் சிம் கார்டை சேஞ்ச் தான் பண்ணேன். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு சிம் கார்டு சேஞ்ச் பண்ணுறதையும் பார்க்க பார்ப்போம், சிம் கார்டு புதுசாக வாங்குறதையும் பார்க்க பார்ப்போம். ஸோ நான் அப்ளை பண்ணதான், என்னோடய ஃப்ரெண்டுக்கு எல்லாமே பண்ணது தான். ஸோ இதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்கு போகிறோம். ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நான் சொல்கிறத சர்ச் பண்ணுங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, சர்ச் பாக்ஸில் போய்ட்டு டி சர்ச் பண்ணுங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, TYGO அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வரும். ஸோ இதில் வரலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு இந்தியா இமெயில் போட்டிருக்கனால எனக்கு வர மாட்டேங்குது. இந்தியாவில் ஓப்பன் பண்ண மெயில் வந்துட்டு இங்கே ஒர்க் ஆகாது சிலது அப்ளிகேஷனுக்கு. அதனால் சவுதி அரேபியாவில் வந்துட்டு நீங்கள் புதுசாக ஒரு மெயில் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அதை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா வரும். இப்போ வந்துட்டு சவுதி அரேபியாவுக்கான என்னோடய இமெயில் ஐடி போட்டுட்டு மறுபடியும் இந்த மேலே சர்ச் பண்ணிட்டேன். வந்தேன்னா இந்த பாருங்கள் அப்ளிகேஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போகும்போதுட்டு என்னென்ன கேட்கணுன்னா, அளவு கேட்கும். எல்லாத்துக்கும் அளவு கொடுங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட மொபைல் நம்பர் லாகின் பண்ணுறீங்களான்னு கேட்கும். நீங்கள் மொபைல் நம்பர் கொடுக்காம உங்களோட மெயிலே கொடுங்க. ஸோ மெயிலை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? லோட் ஆகட்டும். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இந்த பாருங்கள் பேஜெலாம் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களோட பேர் அப்புறம் எல்லாம் வந்துடும். ஏன்னா உங்களோட மெயில் தானே கொடுத்துருப்பீங்க. அதனால் இந்த இடத்துல ஃபுல் டீட்டெயில் வந்திருக்கும். ஓகே, இப்போ ஹோம் கொடுத்து ஃப்ரெண்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இதில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் லோக்கல் கேஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அது வந்துட்டு நம்ம நாட்டுக்கானது. அதே பக்கத்தில் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னா, இன்டர்நேஷ்னல் சிம் கார்டு வாங்குறதுக்கு, அப்படி இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் ரீசார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் வந்துட்டு அனைத்துமே கொடுத்துருவாங்க. இந்த பாருங்கள், கத்தார், துருக்கி, பஹ்ரைன், இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக எல்லாமே இருக்குதும். அந்த நாட்டில் இருந்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது
பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது தேவையில்லை, அதனால் லோக்கல் கேஎஸ்சியை பாருங்கள் இருக்குது, இதை நம்ம டச் பண்ணுறோம். மேலே வந்துட்டு ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷனில் மட்டும் இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுத்துருப்பாங்க, இதில் போய் செக் பண்ணிக்கலாம். சரி அது விடுங்க, நேராக வந்துட்டு லோக்கல் கேஎஸ்சின்னு பார்த்தீங்களா இருக்குது, இதை ப்ளே பண்ணுங்கள். அதை கொடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உள்ளே ஓப்பன் பண்ணி போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் சலாம் மொபைல், ரெட்லி அப்படின்னு சொல்லி யாக்கூத்து, எஸ்டிசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிம் கார்டோட பேர் இங்கே கொடுத்துருப்பாங்க. சவுதி அரேபியாவில் என்ன சிம் கார்டு இந்த அப்ளிகேஷன் மூலியமாக வாங்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து போஸ்ட் பெய்டா ப்ரீபெய்டான்னு கேட்குது. நமக்கு வந்துட்டு ப்ரீபெய்டு தான் தேவை, போஸ்ட் பெய்டு வாங்காதீங்க. போஸ்ட் பெய்டு வாங்கினா என்ன ஆகும்னா மாதம் பில்லு கட்டாப்பில் இருக்கும். அதனால் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் வரும். அப்போது நீங்கள் ப்ரீபெய்டு வந்துட்டு அப்ளை பண்ணியிருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் மாதம் பில் கட்டலாம். இதை கொடுத்துட்டு இதில் வந்துட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணுவோம். இப்போ மொபைலுக்குள்ளேயே நான் போகிறேன், மொபைலில் என்னென்ன ஆஃபர் கொடுத்துருக்கான்னு இதில் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் வந்துட்டு அவ்வளோக்கு ஆஃபர் கொடுக்கல, அன்லிமிட்டட் கால் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த 50% இதுன்னு பாருங்கள் கொடுத்துருக்காங்க 50% அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவும் வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் மட்டும் பாருங்கள், அடுத்து ரெட் ப்ளூ ஓகே, ரெட் ப்ளூ வந்து தோடுறேன். அதுக்குள்ளே இருக்க போயிட்டு அப்புறம் யாக்கூத்து, எஸ்டிசி அந்த பாருங்கள் எல்லாமே வருதா. ஸோ இந்த சிம் கார்டு அனைத்துலேயுமே வந்துட்டு எந்த ஒரு ஆஃபரும் போட மாட்டாங்க. நீங்கள் ஆல்ரெடி செக் பண்ணுறது இருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த சலாம் மொபைல் பாருங்கள் இருக்குது, இதுதான் நமக்கு தேவை. இதை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், ப்ரீபெய்டா போஸ்ட் பெய்டாண்டு சலாம் சிம் கார்டில். அதனால் நீங்கள் உள்ளே போன உடனே வந்துட்டு ப்ரீபெய்டு கொடுத்துடுங்க. கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வெயிட் பண்ணுங்கள். போஸ்ட் பெய்டை கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. உள்ள ப்ரீபெய்டை கொடுத்ததுக்கப்புறமே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் இந்த மாதிரி பேஜ் ஆகும். ஸோ கொஞ்சம் லோட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இன்டர்நெட் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் எப்போதுமே ஸ்லோவாக தான் வந்துச்சு. இதில் பாருங்கள் ஆஃபர் போட்டிருப்பாங்க 79 ரியாலு. ஸோ இந்த மாதிரி இருக்குதா. இப்போ பாருங்கள், அப்படியே நான் ஸ்கிப் பண்ணி கீழே வரேன். ஸோ ஃபஸ்ட்டில் என்ன போடுறேன், 79 GB அன்லிமிட்டட் கால் அப்படின்னு சொல்லி 102 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. என்னடா 102 ரூபா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி கீழே பாருங்கள் 97 ரூபாய்க்கு வந்துட்டு 15 GB இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா 50% ஆஃபர்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது 2 ஆஃபர் போட்டிருக்காங்க. ஒன்று வந்துட்டு 206 ரியாலுக்கு, அதாவது இதோட உண்மையான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 412 ரியாலு. அதுவே கீழே உள்ளதை பாருங்கள் வரேன். ஆமாம், இந்த ஃபஸ்ட்டு உள்ள ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 412 ரூபா இந்த மாதிரி ஆஃபர். ரெண்டாவதில் பார்த்தீங்கன்னா 59 GB டேட்டா அன்லிமிட்டட் கால். அப்புறம் இதோட பிளான் பார்த்தீங்கன்னா 171 ரூபா நெட்டு கார்டை வந்துட்டு நமக்கு வெறும் 85 ரியால் கொடுக்குறாங்க. இதில் வந்துட்டு சிம்மா இல்லை சிம்மான்னு கேட்கும். நீங்கள் அதை டச் பண்ணதுக்கப்புறம் மட்டும் இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வந்து சிம் கொடுக்காதீங்க. ஐஃபோன் வச்சுருந்தா சிம் கொடுங்க, இல்லைனா நார்மல் ஃபோன் ஆண்ட்ராய்டு வச்சுருந்தீங்கன்னா சிம்முக்கே கொடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு சிம் கார்டு வேணும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சிம்மை கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்ன ஆஃபரு, எவ்வளோ சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு 50% டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருப்பாங்க. இதில் வந்து நம்ம பே பண்ணணுங்க, கண்டிப்பாக பே பண்ணணும். பே பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு இந்த சிம் கார்டு வரும். வந்ததுக்கப்புறம் தான், அதாவது பே பண்ணுறனால எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் பே பண்ணி தான் எனக்கு சிம் கார்டு வாங்கினேன். ஸோ அது எப்படி பே பண்ணணும், நீங்கள் பே பண்ணால் தான் சிம் கார்டு வந்துட்டு உடனே வரும். நீங்கள் இன்றைக்கி காலையில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாயந்தரத்துக்குள்ளே வந்துடும். அப்படி இல்லைன்னா ஒரு 6-7 மணிக்குள்ளே பண்ணிங்கன்னா நைட்டு 10 மணிக்குள்ளே வந்துடும். அப்படி இல்லை நீங்கள் ஆர்டர் பண்ணலை, நைட்டு 10 மணிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா மறுநாள் காலையில் தான் வரும். ஸோ எனக்கு வந்துட்டு நான் 6 மணிக்கு அப்ளை பண்ணேன், எனக்கு வந்துட்டு 9 மணிக்கெலாம் சிம் கார்டு வந்து. இப்போ நம்ம சிம் கார்டு வாங்க போகிறோம், புதுசும் வாங்க போகிறோம், இல்லை பழைய சிம் கார்டு வாங்க போகிறோம். அதனால் பே நவ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகினதுக்கப்புறமேட்டு புதுசாக நீங்கள் சிம் கார்டு வாங்குறதா இருந்தீங்கன்னா இதில் நம்பரை, உங்களுக்கு பிடிச்ச நம்பர் எல்லாமே வந்திருக்கும். அதை வந்துட்டு நீங்கள் எந்த நம்பர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த நம்பரை நீங்கள் டிக் பண்ணணும். டிக் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பாருங்கள், இதில் நான் வந்துட்டு ஒரு நம்பர் நோட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஒரு எதாச்சும் நான் உங்களுக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன்னே, ஸோ அதை கொடுத்துட்டு மேலே உள்ளது பார்த்திங்களா இருக்குது, இது வந்துட்டு அது வந்துட்டு சிம் கார்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ அதுவும் ஒன்று தான். இப்போ வந்துட்டு நான் என்ன கொடுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா,
நம்பரை கொடுத்துட்டு உள்ளறிய போனான்னா ப்ளீஸ் வெயிட்டுன்னு கேட்கும். புதுசாக வாங்குறவங்களுக்கு லோட் ஆகட்டுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என்னங்க பேசுகிறது. ஸோ லோடாகி வந்ததுக்கப்புறம் தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஃபுல் நேம் வந்து நிஜாம் ஆசியா, அப்புறம் என்னோடய இமெயில் ஐடி, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் என்னுடைய மொபைல் நம்பரு எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு என்ன நம்பரை நோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா, இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் வச்சுருப்பீங்க தெரியுமா, அந்த மொபைல் நம்பரை இதில் போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஓடிபி வரும். ஸோ இந்த ஓடிபி வர்றதுக்காண்டி அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த நம்பரோ அந்த ஓடிபி வர நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடிக்கும் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு சிம் கார்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, நேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 ப்ராசஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த நம்பருக்கு அப்புறம் நான் இதை கொடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர் இந்த பாருங்கள் கொடுக்குறேன். ஸோ இதில் நம்பரை கொடுத்து, அதாவது எந்த நம்பரை சேஞ்ச் பண்ணுறேன்னு கேட்கும். இதில் வந்த உடனே நான் வெர்ஜின் சிம் கார்டு தான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இதை கொடுத்து சேஞ்ச் பண்ணுறேன். என்னடா புதுசாக சிம் கார்டு வாங்குறதுக்குள்ளே இவன் வேறு எதுக்கு போயிட்டானா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. நீங்கள் அந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு இதை முடித்ததுக்கப்புறம் அதுலேருந்து வந்துடும் ஓடிபி வரதுக்கான நம்பர் கேட்கும். இதுலேருந்து ஒரே ப்ராசஸ் தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஆனாலும் வந்துட்டு அதுக்கு ஒரு வீடியோ இதுக்கு ஒரு வீடியோ போட்டோன்னா செட் ஆகாதுல்ல. ஸோ அதனால தான் நான் இந்த பாருங்க போட்டேன். ஸோ இதில் வெர்ஜினோட நம்பர் கேட்கும். இதில் வெர்ஜின் நம்பரை வந்துட்டு என்டர் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த வெர்ஜின் சிம் கார்டாக என்னென்னு கேட்கும். இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் ஆகும். இதில் வந்துட்டு அப்போயே வந்தது தான் பாருங்கள், நான் சேமாக சொன்னேன்னு. ஸோ சைன்டு ஸ்டெப்பில் வந்துட்டு ஒரே மாதிரி தான் வரும் அப்படின்னு சொன்னேன்னு. புதுசாக வாங்குறவங்களாம் இதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்காங்க. ஒரே மாதிரி தான் வரும். நம்பர் சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்துட்டு நிஜாமாசியா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய நேம் கொடுத்துருக்குது. அப்புறமேட்டு என்னோடய இமெயில் போட்டிருக்கு. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கு. அடுத்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம வந்து கரெக்டான என்ட்ரு பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன என்ட்ரு பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் உங்களோட மொபைல் நம்பர் எக்ஸ்ட்ரா ஓடிபி வரும் பார்த்தீங்களா, அந்த நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். வேறு எதுவுமே பண்ண வேணாம். அப்படி கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். உங்களோட இக்காமல என்ன நம்பர் இருக்குதோ அதை நீங்கள் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், கவலையே கிடையாது. நான் வந்து என்னோடய நம்பரை மட்டும் தான் கொடுத்தேன். இமெயிலில் என்ன இருந்துச்சோ அது எல்லாமே அப்படியே அப்ளை ஆகிடுச்சு. இப்போ உள்ளே வந்ததுக்கு அப்புறமாட்டி உங்களோட இக்காம் ஐடி நம்பர் கேட்கும், அப்புறம் நேஷ்னாலிட்டி கேட்கும். அதுக்கப்புறமாட்டி பார்த்தீங்கன்னா டெலிவரி லொக்கேஷன் கேட்கும். இந்த 3 இதை கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே வரும். அப்படி இல்லைன்னா வராது. அதுக்கப்புறமாட்டி கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா டெலிவரி பண்ணுற லொக்கேஷனுக்கு மட்டும்தான் சிம் கார்டை கரெக்டாக கொண்டு வருவாங்க. நிறைய பேர் அதில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதில் வந்துட்டு எந்த மிஸ்டேக்கும் பண்ணாத அளவில் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட இக்காம நம்பரை என்டர் பண்ணுங்கள். ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா உங்களோட நேஷ்னாலிட்டி இந்தியா தானே, நீங்கள் இந்தியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா உங்களோட டெலிவரி லொக்கேஷனுக்கு போகிறோம். ஸோ அந்த லொக்கேஷனில் போய்ட்டு செக் பண்ணுறதை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தொட்டதுக்கப்புறம் டேரெக்டாக மேப்புக்கு போயிடும். இதில் வந்துட்டு சேவ் த லொக்கேஷன், அதாவது நீங்கள் எந்த ரூமோ அந்த இடத்துல வந்து புள்ளி மாதிரி காமிக்கும். அந்த இடத்துல போய்ட்டு சேவ்னு கொடுத்துட்டாவே உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறமா சென்டு ஒரு ரிக்வெஸ்ட் அப்படின்னு கேட்குதா, அதை கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோடாகி முடிச்சதுக்கப்புறமேட்டு டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதாவது நான் நம்பர் சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பாருங்கள் டைமிங் ஓடுது. அதுவே நீங்கள் சிம் கார்டு புதுசாக வாங்குறவங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி டைமிங் ஓடும். வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்கள் பேரில் வந்துட்டு நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ மேலே ஓடிபி நம்பர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதில் ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். இதில் வந்துட்டு ஓடிபி என்டர் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு சிம் கார்டு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டிங்களா? முடிச்சுட்டு இந்த மாதிரி பேஜ் ஆகும். வந்ததுக்கு அப்புறமாட்டி நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணால் தான் சிம் கார்டு உங்களுக்கு கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்துட்டு ஓடிபி கொடுத்து முடிச்சுட்டு நேராக வந்துட்டு நம்மளோட பிளான் ஆஃபர் எல்லாமே இதில் போட்டிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா பே அப்படின்னு சொல்லி போட்டிருக்குல்ல, ஸோ அதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணதுக்கு பாருங்கள், நான் இப்போ கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். லோடாகி முடிச்சிருச்சு. இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி பேஜ் வருதா. இதில் வந்துட்டு ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 85 ரியால் 68 காசு. இதில் வந்து நம்ம எஸ்டிசி பேனா எஸ்டிசி பேயில் நீங்கள் பண்ணலாம். இல்லைனா பேமெண்ட் விசா கார்டு எது இருந்துச்சுன்னா கார்டில் பண்ணலாம். நான் வந்து கார்டு தான் கொடுக்க போகிறேன். அதனால் கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து பார்த்திங்கன்னா கார்டு கொடுத்துருப்பாங்க. கார்டோட வந்து யாரோட பேரோ அவங்களோட பேரை ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுங்கள். நான் என்னோடய பேரை வந்து என்டர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வாங்குறதுனால நான் தான் பேரை என்டர் பண்ணணும். ஸோ அதனால் என்னோடய பேரை போட்டு ஃபுல் நேம், அதாவது ஏடிஎம் கார்டில் என்ன பேர் இருக்குதோ அதை தான் கொடுக்கணும்.
அந்த ஏடிஎம் கார்டில் உள்ளதை கொடுத்துட்டு அடுத்து கீழே வந்து ஏடிஎம் கார்டில் வந்து 16 நம்பர் டிஜிட்டல் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பரை இதில் வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ நான் என்டர் பண்ணுறேன். நான் மொத்தமாக ஸ்கேன் பண்ணி விட்டேன், அதனால் நம்பர் மட்டும் ஸ்கேன் ஆகி லோடாகி உள்ளே போயிட்டு வெளியே வரும். ஸோ வந்துருச்சுங்க ஒரு வழியாக நம்பர் அதான் வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்பைரி டேட்டு, அதுக்கப்புறமேட்டு சிவி நம்பரு எனக்கு தெரியும், அதனால் நான் இப்போ சிவி நம்பரை போட்டு விட்ருவேன். போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு, அந்த டேட்டை வந்துட்டு எனக்கு தெரியலை, அதனால் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நம்ம பார்த்தாச்சு. இப்போ என்டர் பண்ணுறோம் நம்ம எக்ஸ்பைரி டேட்டை வந்துட்டு அந்த கார்டில் இருக்கிற எல்லாத்தையும் மொத்தமாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணால் தான் நமக்கு ரிஜிஸ்டர் ஆகும். இப்போ லோடாகி முடிச்சுட்டு பே நம்ம கொடுத்துட்டேன், லோடாகி முடிச்சுட்டு நமக்கு ஒரு ஓடிபி நமக்கு வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா சிம் கார்ட்லேருந்து பணத்தை எடுக்கிறதுக்காண்டி நம்மளோட அல்ராஜ் அக்கௌண்ட்லேருந்துட்டு ஒரு மெசேஜ் வரும். வந்துட்டு இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் பணம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேனா இந்த ஓடிபி வந்துட்டு என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நானும் அதேமாதிரி ஓடிபி வந்துச்சு, ஓடிபி நம்பரை கொடுத்துட்டு லாகின் சப்மிட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை பிடிச்சிட்டாங்க. 85 ரியால் 68 காசு. திடீர்னு ஒரு மெசேஜ் வரும் பாருங்கள், லோடாகுதா. எந்த லோடிங்கே ப்ராசஸிங் வந்து கொஞ்சம் பிரச்சனை தாங்க. அப்படியே சுற்றி முடிச்சிட்டு அவ்வளோதாங்க, பே பண்ணியாச்சுட்டு ஒரு மெசேஜ் வரும். வந்ததுக்கப்புறம் தான் ஓகே இந்த வந்துருச்சு நமக்கு அல்ராஜ்லேருந்து மெசேஜ் வந்துருச்சு. ரெண்டாவது இந்த சிம் கார்டுலேருந்து நம்ம பே பண்ணியாச்சு, ஆக்டிவேட் சிம் கார்டு அப்படின்னு வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இனி நம்ம கொடுத்த லொக்கேஷனுக்கு வந்துட்டு நமக்கு எப்போ வேண்டாலும் நம்மளோட சிம் கார்டு வரலாம். வந்ததுக்கப்புறமாட்டி அடுத்த ப்ராசஸ் அதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இதோட பிளான் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா, அப்படியே இருங்க. ஆக்டிவேட் சிம் கார்டு வந்துட்டு இப்போ கொடுக்க முடியாது. இப்போ கொடுத்தோன்னா அந்த ஆக்டிவேட் சிம் கார்டை கொடுத்தோன்னா உள்ளருக்கு பண்ணிங்கன்னா என்டர் த ஐசிசி கோடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சிம் கார்டில் வந்துட்டு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து இதில் ஸ்கேன் பண்ணணும், இல்லைனா இதில் டைப் பண்ணி அதில் போடணும். போட்டால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு சிம் கார்டு வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் போட்டாங்கன்னா டவர் எல்லாமே வரும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிம் கார்டு வரணும். வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். நமக்கு ஒரு வழியாக சிம் கார்டு வந்துட்டு ஒரு 3 மணி நேரத்தில் வந்துருச்சு. 6 மணிக்கு பண்ணோம், நமக்கு 9:30க்கெலாம் வந்துருச்சு. ஸோ ரொம்ப சூப்பர் தான். எனக்கு டெலிவரி பாய் வந்து மெசேஜ் பண்ணார், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்கும் போதுட்டு அரபியில் வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தார், லொக்கேஷன் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அரபி தெரியலை, அதனால் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டு தான் நேராக மெசேஜ் பண்ணிவிட்டு சொன்னேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே வந்து பார்த்தானா அவர் வந்துட்டு போய்ட்டு சிம் கார்டுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை சொன்னால் தான் அவர் நம்பர் தருவார். நேராக போய்ட்டு ஓடிபியை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி முடிக்கணும். நீங்கள் பயப்படாதீங்க, சிம் கார்டு வந்துட்டு கார்டாக மட்டும் தான் கொடுப்பாங்க. அதாவது கவரில் வச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க, வேறு சிம்பிளாக வந்து ஒரு கார்டாக கொடுப்பாங்க. அதாவது எப்படிங்கன்னா அந்த ஓடிபியை கொடுத்துக்கிறோம் பாருங்கள். கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாருங்கள் அவர் ஓடிபி கேட்டார், நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்சுட்டு என்னோடய சிம் கார்டையும் வந்துட்டு பார்த்துட்டு அப்புறமேட்டு கொடுத்துருவார். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க கையில் கொடுத்துட்டாங்களா, சிங்கிளாக தான் கொடுத்துட்டாரு. இந்த சிங்கிளை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கார்டாக தான் கொடுப்பாங்க. நமக்கு இந்த கவர்லலாம் வச்சு கொடுப்பாங்களா, அது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. என்னடா இப்படிலாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இதில் பார்த்தீங்களா நமக்கு இந்த பார்கோட் நம்பர் இருக்குது. இந்த நம்பரை தான் நம்ம வந்துட்டு அதில் என்ட்ரு பண்ணணும். நான் வந்துட்டு இந்த என்டர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகணும். வாங்க அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு நேராக போவோம். போயிட்டு அந்த அப்ளிகேஷன் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறோம். ஒரு வழியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து அப்ளிகேஷன் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ்லாம் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு என்னடா பண்ணுறது, எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கும். ஸோ இந்த டயத்தில் என்னோடய ஃப்ரெண்டு வேறு கால் பண்ணிட்டா, வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு ஹோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மை ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்துட்டு நம்ம சிம்மு தானே ஆர்டர் பண்ணியிருக்கிறோம், அதனால் சிம்மு பாருங்கள் இருக்குது, அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். அதாவது சிம்மு வந்து 2வதுல இருந்துச்சு, அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஆகும். இதில் வந்துட்டு ஆக்டிவேட் சிம் கார்டு அப்படின்ட்டு பார்த்தீங்களா, நீங்கள் அதை போய்ட்டு நேராக டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் போய்ட்டு உங்களோட ஓடிபி நம்பர் வந்துருந்துச்சு பாருங்கள், சிம் கார்டில் வந்து பார்கோட் நம்பர் வந்துருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நம்பரை இதில் ஒன்றா என்ட்ரி பண்ணுங்கள். நான் என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஆக்டிவேட் நவுன்னு இருக்கும், அதை கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் நான் வந்து லோட் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட நஃபாத்துக்குள்ளே போவோம். நம்மளோட அக்ரிமெண்ட்டு நஃபாத்தில் போய்ட்டு இந்த 62 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். நேராக வந்து நஃபாத் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். மேலே மெசேஜ் வந்துருந்துச்சு, நான் அதை டச் பண்ணி டேரெக்டாக போய்ட்டேன். இல்லைனா நீங்கள் கோட்டு நஃபாத்துன்னு இருக்கும், அதை தொட்டோன்னா நஃபாத்துக்குள்ளே போய்டும். இதில் போய்ட்டு அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ப்ராசீட் கொடுத்து முடிச்சுட்டு நம்பர் அங்கே என்ன கிடைச்சோ அதை கொடுத்துட்டு அடுத்து ஓடிபி கேட்கும். உங்களோட மொபைலு நஃபாத்துக்கான பாஸ்வேர்டு கேட்கும்.
பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் ஸ்கேன் பண்ணது பாருங்கள் என்னையா, அப்படியே ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு நான் கரெக்டாக ஃபேஸை வைக்கணும். அப்போ தான் இது ஸ்கேன் பண்ணும். பண்ணிடுச்சு. அவ்வளோதாங்க. அப்ளிகேஷன் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நேராக வந்துட்டு அதே அப்ளிகேஷனுக்கு உள்ளே போகிறோம். உள்ளே போனதுக்கப்புறம் நஃபாத்துக்கு டிக்கு விடுவோம். ஸோ இந்த பாருங்கள் ஆக்டிவேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, சூப்பராக முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் யுவர் சிம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் நமக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா அந்த சிம் கார்டை கலட்டி நம்மளோட மொபைலில் போடணும். போட்டதுக்கப்புறமேட்டு அவ்வளோதான், மேலேயும் மெசேஜ் வந்துருச்சுங்க. அவ்வளோதான், உங்களோட மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெர்ஜிலேருந்து மாறிடுச்சு அப்படின்னு வந்துருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த நம்பரை இதுக்கப்புறமேட்டு நம்மளோட சிம் கார்டை கலட்டி நேராக நம்ம மொபைலை போட்டுருங்க. மொபைலை போட்டதுக்கப்புறமேட்டு சிக்னல் வந்துடும். சிக்னல் வந்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு நல்லபடியாக செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட டேட்டாஸ் மைசலாம் அப்ளிகேஷன் இருக்கும்ல, அதில் போய்ட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே டேரெக்டாக தெரிஞ்சுக்கிடுவீங்க. இது மாதிரி மாதம் இனியும் வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இதே ஆஃபரை யூஸ் பண்ணலாம். இந்த ஆஃபர் கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, முன்னாடி சிம் கார்டு போட்ட ஸ்டார்டிங்கில் தான் இந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுத்தாங்க, இப்போலாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் உடைக்கிறது தான் நம்ம வேலை வந்துட்டு. இதுக்கு முன்னாடி என்னென்ன ஆஃபர் கொடுத்தாங்க, என்னென்ன இருந்துச்சு, சவுதி அரேபியாவில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்துட்டு நிறையா விஷயங்களை வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த வீடியோ மட்டும் இல்லை, சரி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நந்தவனே, இது மாதிரி நிறையா வீடியோவில் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட் பண்ணிவிடுங்க நண்பா, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாதது இந்த மாதிரி விஷயம் ப்ரோ இதை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டே தீருவேன். அதனால் நம்மளோட சேனலை தொடர்ந்துருங்க. கைஸ், எப்படி அப்ளை பண்ணணுன்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இது மாதிரி தான் ஸ்டெப்பாக அப்ளை பண்ணணும். நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சவுதி அரேபியாவில் வந்து இன்டர்நெட் அதிகமாக யூஸ் பண்ணி காசை வேஸ்ட் ஆக்காதீங்க. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த 85 ரியாலையும் கம்மி பண்ணுறதுக்கு பாருங்கள். ஸோ யாருக்கு இன்டர்நெட் தேவையோ அவங்க மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ மற்றெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஒய்ஃபை எங்கேயும் ஃப்ரீயாக கிடைச்சாலும் இல்லை இதோட விலை கம்மியாக எதுவும் இன்டர்நெட் கிடச்சிச்சின்னா அதில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் 85 ரியாலுங்கிறது நம்ம ஒரு காசுக்கு பார்த்தீங்கன்னா 1800 மேபி ஒரு 900 வந்துடும். அப்படிங்கும் போது அந்த பெரிய காசு தானே. ஸோ அதனால் வந்துட்டு அவாய்ட் பண்ண பாருங்கள். அந்த காசை வச்சு நம்ம ஃபேமிலி கொடுத்துட்டா கூட ஏதாவது பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம ஒரு 15 நாளைக்கு சாப்பாடு கூட ஃபுட்டு கூட வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? அதனால் காசை வேஸ்ட் ஆகாதீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.